ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் படித்ததில் பிடித்தது. இன்றைக்கி நம்ம படித்ததில் பிடித்தது சேனலில் பார்க்க போகிற வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நிச்சயமாக எல்லோரும் தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு சூப்பரான ப்ரெக்னென்சி ஸ்டோரி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஏன் நான் அந்த எக்ஸைட்டடுங்கிற வார்த்தையை சொன்னேன் அப்படின்னா, எனக்குமே சிஸ்டர் சொன்ன பிரச்சனைகள் எல்லாம் பார்க்கும்போது, ஃபஸ்ட் அதை படிக்கும்போது இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் ஒருத்தவங்களால் நேச்சுரலாக கன்சீவ் ஆகியிருக்க முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக எனக்கே இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. அதுக்கு நம்ம ஒரு விதத்தில் உதவியாக இருந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இதை கண்டிப்பாக ஒரு ஸ்டோரியாக போடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்மக்கிட்ட ரொம்ப ஆசையாகவும் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம சிஸ்டருக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருந்தது, எவ்வளோ வருஷம் கழித்து அவங்க கன்சீவ் ஆகியிருக்காங்க, அவங்க இப்படி நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணாங்க, என்னென்ன டயட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணாங்க அப்படிங்கிறது தான் ஒன் பை ஒன்னாக இந்த வீடியோவில் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸை பண்ணும்பொழுது, நம்ம டயட் டிப்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக எல்லாராலையும் நேச்சுரலாக கன்சீவ் ஆகும் முடியும். ஸோ வீடியோ போடுறதோட மட்டும் இல்லாமல் இப்போ அதை நம்ம கோச் பண்ணுறதுக்கான ஒரு பொசிஷனுக்கும் நம்ம வந்தாச்சு. அந்த மாதிரியான ஒரு ஃபர்டிலிட்டி பூஸ்டிங் ப்ரோக்ராம் தான் நம்ம இப்போ பேட்ச் டு பேட்ச் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ இப்போ ஒரு பேட்ச் நமக்கு போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் பேட்ச் நான் எடுக்கும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். நீங்களும் வேணும்னா ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சிஸ்டர் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ எம் பாரதி ஃப்ரம் திருநெல்வேலி. எனக்கு 3 இயர்ஸாக பேபி இல்லை. உங்கள் டிப்ஸை ஃபாலோ பண்ணி இப்போ நான் 8 வீக்ஸ் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர்னு சொல்லியிருக்காங்க. அவங்க நல்ல ஆரோக்கியத்தோட நல்லபடியாக இந்த ப்ரெக்னென்சி இந்த 10 மாதமுமே அவங்களுக்கு நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும். நல்லபடியாக குழந்தை நார்மல் டெலிவரியில் பிறக்கணும். குழந்தை ஆரோக்கியமாக வளர்ந்து நல்லபடியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காக நம்மளும் இறைவனை ப்ரேயர் பண்ணிப்போம். அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்களும் சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, எனக்கு பிசிஓடி, ஹைப்போதைராய்டிசம், கருமுட்டை வளர்ச்சி இல்லை, லோ AMH, 2 ஃபெலோப்பியன் டியூப்ஸ் பிளாக் அண்ட் 80 kg இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வெறும் பிசிஓடி இருந்தாலே கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்கும். அதோட தைராய்டும் சேரும்போது கண்டிப்பாக இன்னுமே கொஞ்சம் அவங்க டிஃபிகல்ட்டிஸை ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அதோட இம்பேக்ட் தான் பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு கருமுட்டை வளர்ச்சி ரொம்ப லோவாக இருந்திருக்கு. ஸோ AMH லெவலுமே லோவாக இருந்திருக்கு. ஃபெலோப்பியன் டியூப்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு டியூப் இல்லை 2 டியூபுமே பிளாக்காக இருந்திருக்கு. ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெயிட் கெயின் 80 kg கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் ஒரே பர்சனுக்கு இருந்திருக்கு. அப்படிங்கும்போது இந்த இடத்துல யாராக இருந்தாலுமே கன்சீவ் ஆகிறது நம்மளால் முடியாது அப்படின்னு தான் நினைப்பாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம சிஸ்டருமே நினச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இன்றைக்கி அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிருக்காங்க. வாங்க அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஹாஸ்பிட்டல் போனேன். ட்ரீட்மெண்ட்க்கு அவங்க லேப்ராஸ்கோபி சர்ஜரி பண்ணணும்னு சொன்னாங்க. அப்படி பண்ணினாலும் கன்சீவ் ஆக சான்ஸ் கம்மி தான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நான் உங்கள் சேனலில் நீங்கள் போடுற டிப்ஸ் ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க ட்ரீட்மெண்ட் போயிருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்க சர்ஜரி பண்ணணும்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம சேனல் டிப்ஸை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க என்னென்ன ஃபாலோ பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம இப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அவங்க ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலந்தை இலை எடுத்துருந்துருக்காங்க. அதுக்கப்புறமா 5 மிளகு, 3 பல் பூண்டு அரைச்சி குடித்தேன் 1 சைக்கிள் ஃபுல்லாக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே இந்த இலந்தை இலை அப்படிங்கிறது குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு டிப்ஸ். இது பார்த்திங்க அப்படின்னா உங்களோட கர்ப்பப்பையை நல்லாவே க்ளீன் பண்ணும். கருமுட்டை வளர்ச்சிக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உள்ள எந்த விதமான இன்ஃப்ளமேஷன்ஸ், ஹார்மோனல் இம்பேலன்ஸ் எது இருந்தாலுமே சரி பண்ணும். உங்களோட யுட்ரஸை நல்லா க்ளீன் பண்ணி டீடாக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ அடுத்து நீங்கள் ப்ரெக்னென்சி ட்ரை பண்ணும்போது நீங்கள் சீக்கிரமாக கன்செப்ஷன் நடக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த இலந்தை இலையை நீங்களுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து அவங்க 2வதாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விளக்கெண்ணெய் மசாஜ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் பேக் யூஸ் பண்ணினேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையாகவே ரொம்ப 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 சூப்பரான ஒரு டிப்ஸை அவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. கரெக்டாக அந்த டிப்ஸ் அவங்க பிக் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் அப்படிங்கிறது அதோட பலன் நிறைய பேருக்கு தெரியறது கிடையாது. ஏன் நிறைய பேர் அதை இன்னும் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை. பட் அதை ஃபாலோ பண்ண எல்லாருக்குமே இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனைகள், அந்த விளக்கெண்ணெய் மசாஜ் தான் அவங்களோட அந்த டியூப் பிளாக் எடுக்கிறதுக்கும் AMH, அதாவது
எக் குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ அதனால் இந்த ஃபர்டிலிட்டி மசாஜ் வந்து ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ். அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா சுகர் கட், பேலன்ஸ்டு டயட் அண்டு 10K ஸ்டெப்ஸ் வாக்கிங் போனேன். ஸோ இதுதான் நான் நிறைய இடத்துல சொல்கிறது. அதுதான் நீங்கள் வந்து நார்மலான ஃபிசிக்கல் ஒர்க் அவுட் ஆக்டிவிட்டீஸ் பண்ணாலே உங்களால் கன்சீவ் ஆக முடியும். பட் நீங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டு டயட், சுகர் கட் டயட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். ஸோ அதை தான் வந்து சிஸ்டரும் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இந்த 10K ஸ்டெப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 பெரிய விஷயம். ஸோ சிஸ்டரை வந்து நம்ம கண்டிப்பாக அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். இவ்வளோ ப்ராப்ளம் இருந்தும் அவங்க நம்பிக்கையோடு இதை பண்ணதே வந்து ஒரு பெரிய விஷயம். அதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அப்புறம் மெயினாக டெய்லி ஏர்லி மார்னிங் 3க்கு ப்ரேயரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போது நான் 2 மந்த்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன். இதெல்லாம் நான் ஜஸ்ட் 2 மந்த்ஸ் தான் ஃபாலோ பண்ணினேன் சிஸ். நான் பண்ணின இந்த மெசேஜை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் சேனலில் போடுங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிஜமாகவே நீங்கள் எங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷம் தான். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இது கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக நான் உங்களுக்கு ஒரு கைடாக தான் இருக்கேன். அதை நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாகவும் நம்பிக்கையோடவும் விடாமுயற்சியோடவும் இப்படி ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு அந்த ரிசல்ட் கிடைக்குது. ஸோ கண்டிப்பாக காட் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக இந்த ப்ரெக்னன்சி நல்லபடியாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இறைவனை வேண்டிக்கிறேன். நல்லபடியாக உங்களுக்கு நார்மல் டெலிவரியில் குழந்தை பிறப்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்களும் வந்து இந்த மாதிரி, அதாவது நம்ம என்ன பண்ணுறது, என்ன ஸ்டார்ட் பண்ணுறது, என்ன விஷயத்தை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியலையே, நீங்கள் நிறைய வீடியோஸ் போடுறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம சிஸ்டர் மாதிரி உங்களோட ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பொறுத்து, உங்களால் எதை பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சில டைப்ஸ் ஆஃப் டிப்ஸை வந்து நீங்கள் எடுத்து கன்சிஸ்டண்ட்டாக ஃபாலோ பண்ணும்போதும், இல்லை ஒரு லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்க்கு கொண்டு வரும்போதும் உங்களுக்கு நிச்சயமாக கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மனம் தளராமல் விடாமுயற்சியோட முழு நம்பிக்கையோடு நீங்கள் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக சக்ஸஸ் ஆகும். அண்ட் இது மாதிரியான நிறைய வீடியோஸுக்கு நம்ம சேனலில் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி முழு நம்பிக்கையோட விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களாலேயும் வந்து நேச்சுரலாக கன்சீவ் ஆக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம படித்ததில் பிடித்தது சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுருங்க. அண்ட் நம்ம ஆரோக்கிய உணவில் நிறைய ப்ரெக்னன்சி சம்மந்தப்பட்ட நிறைய ஆரோக்கியமான ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம ஆரோக்கிய உணவு ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. அதில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.